ஏனுங்க கண்மணிலா என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பதிவு ஒரு முக்கியமான பதிவு, அனைவருக்கும் தேவைப்படுற பதிவு. கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? 2 நாள் இருக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்தேன். தெரிஞ்சவங்கள அவங்களுடைய வீட்டுக்காரர், ஒரு லேடி, அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து எனக்கு பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க. அவங்க எதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, வீட்டுக்காரருக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைக்கு கீழே வந்து எந்த உறுப்புகளுமே வேலை செய்யலை, அதாவது முதுகு தண்டுவடத்தில் வந்து அடிபட்டிருக்க மாட்டேங்குதுங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன். காங்கேயத்துலேருந்து வெள்ளவோயில் நோக்கி, நம்ம ஊர் வெள்ளவோயில் நோக்கி வரும்போது 2 வீலரில் வந்திருக்காரு, ஹெல்மெட் போட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அந்த கார் ஒன்று டக்குன்னு திரும்பிட்டாராட்டுருக்குது. இவரை என்ன நடந்துன்னு தெரில, பட்டு காரு டக்குன்னு திரும்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் மொத்தத்தில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? கீழே விழுந்துட்டார், விழுந்து அடிபட்டிருக்கு. பட் அந்த ஹெல்மெட் போட்டதுனால தலைக்கு மட்டும் அடிபடலைங்க. தலை வந்து எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்காருங்களாமா. முதுகு தண்டோட அடிபட்டதுனால கீழே, தலைக்கு கீழே எந்த உறுப்புகளுமே வந்து கரெக்டாக வேலை செய்யலை. ஃபிசியோதெரப்பி கொடுக்க சரியாயிரும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்களாமா. கோயம்புத்தூரில் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துருக்காங்க 1 மாதமாக, சரிங்களா? ஸோ எவ்வளோ செலவாயிருக்கு யோசிச்சு பாருங்கள். இனி இதுக்கு மேலே எவ்வளோ கஷ்டம். அவரை வந்து ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். ஸோ நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஹெல்மெட் போட்டதுனால வந்து தலைக்கு அடி இல்லை, சரிங்களா? ஸோ உயிர் பொழைச்சிக்கிட்டாரு. இதுவே தலைக்கு அடிபட்டிருந்ததுன்னா ஆல் அவுட்டு தான். ஸோ என்ன சொல்ல வர அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஹெல்மெட் போட்டதுனால உயிர் பொழைச்சிக்கிட்டாரு. குடும்பத்துக்காக அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளடைவில் கண்டிப்பாக நல்லாயிரும். ஒரு 2-3 மாதம், மேக்ஸிமம் ஒரு 6 மாதத்தில் ஃபிசியோதெரப்பி கொடுக்க ஓரளவு கண்டிப்பாக நல்லாயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதனால் உயிர் பிழைக்க முடிஞ்சது? ஹெல்மெட் போட்டதுனால பிழைக்க முடிஞ்சது. இந்த ஹெல்மெட்டு தான் அவரை காப்பாற்றிருக்கு, அவரோட குடும்பத்தை இன்றைக்கி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு லேடி, குழந்தைங்க இருப்பாங்க, என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலையுமே அவங்கள நம்பி அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காகவாவது 2 வீலரில் பயணம் பண்ணுற எல்லாமே கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, சரிங்களா? சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இல்லாமல், கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கு இல்லாமல், ஃபைன் போடுறாங்களே அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் இல்லாமல், நமக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பம் நம்மளை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இல்லையா வீட்டில். ஸோ அவங்களுக்காக நம்ம மனைவி, நம்ம அப்பா அம்மா, நம்ம குழந்தைகள், இப்படி நம்ம சுயநலத்துக்காகவாவது ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக அது உங்கள் உயிரை காக்கும், சரிங்களா? ஸோ இந்த பதிவு 2-3 நாளாகவே எனக்கு அதை கேட்டதுலேருந்து ஓடிட்டு இருந்தது. இந்த பதிவு போடணும் அப்படின்னு நானுமே ஒரு ஹெல்மெட் கண்டிப்பாக வாங்கணும். முதல்ல ஒன்று வச்சுருந்து அது தொலைஞ்சிருச்சு. ஒரு 2 நாளுக்குள்ளே ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு இருந்தேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே இப்போ ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடச்சிது நமக்கு அன்பளிப்பாக, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எல்லாம் ஹெல்மெட் போடுங்க. நல்ல பதிவுகள், நமக்கு தேவைப்படுற நல்ல பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. கண்மணிலாம் போயிட்டு வரட்டுங்களா? டாட்டா, பாய் பாய்.